இப்போ பிக் பாஸ் மேட்ச் வீட்டாக நாங்கள் அவரே வெளியில் போகிறதுக்கு முன்னே காலை சமையலை பழகிட்டு போங்கடாக்காண்டி இப்போ வீட்டே நிற்கிறேன் நான் இப்போ ரொம்ப பழகிட்டீங்களா இல்லை வரீங்க சுடு தண்ணி வைக்கிறதுலேருந்து பிள்ளைந்திலேருந்து சுவிட்ச் போடுறது போட்டுக்கார நடக்கின்ற இப்போ பண்ண பாருங்க பற்றி இதுக்கு யாரும் பண்ணக்கூடாது இதுதான் கூட கோசில் அவங்களை என்ன சொல்லித்தேன் நான் இல்லாத நேரம் தான் அந்த ஆட்ரஜ் மாட்ரஜ்ன்னு சொல்லி சமைக்கலன்ட்டு பார்த்தா ஆனால் இப்போ வந்து பார்த்தா இப்போ நான் வந்ததுக்கு பிறகு என்ன விடுறமா இல்லையாப்பா நேற்று மாடுன்ற ஆடு உங்களை விட்டு பிரியன்ற அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து இப்போ நினைச்சா கண்ணீர் வருது இப்போ நான் 6 மணிக்கே எழும்பிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அம்மாவுக்கு கோல் வர்றதை விட புள்ள எனக்கு தான் உடனே கோல் பண்ணுவேன் அங்கேண்டு. ஏன்னா இன்னொரு நிமிஷம் விட்டுட்டு இருக்க மாட்டா. கடைசியாக ஒரு ஆள் வந்து இல்லை 4 பேர் போகணும். இப்போ நீங்கள் அதை சொன்னால் நான் அழுதுருவேன். கோலுக்கு மேலே கோல் வந்து கொண்டு இருந்தது அக்கினி 5 மணிக்கு போன அக்கினி 10 மணி வரைக்கும் நாங்கள் வீடியோவில் போட வழி விட்டுனாங்க. நேற்றிரவு வந்து 15,000 கொடுத்து இந்த மண்டை எவ்வளோ ஆகுதுன்னு செஞ்சோன்னு இந்த காலமே முன் கடையில் 30 ரூபா கடை வண்டி இவ்வளோத்தையும் அடிக்கிறேன். பச்சையை பாருங்கோ என் முகம் வந்தவளோ ஒரு அழகான முகம் வந்து நான் சொன்னவே இந்த பச்சை 70,000 கொடுத்து அடிச்சிருக்கான். இனி என்ன செய்வான் வெளிநாட்டுக்கோ அல்ல எங்கேயும் போனால் என் முகத்துக்கு மேலே அடிப்பான். பெம்பலண்டு தெரியுமே கல்யாணம் கட்ட முதல் சொல்கிறான் அந்த மனசியே தான் தேவையானிங்கண்டு கல்யாணம் முடிய சொல்கிறான் தேவையானிங்கண்டு. இந்த ஆட்டுக்கு எவ்வளோ முடிஞ்சு இப்போ ஒரு 6,000 தானே? இல்லை அது நாங்கள் முழுசாக வாங்கினது தானே. அப்போ எவ்வளோ முடிஞ்சு 1000 70 இப்போ 4 பிரித்தது 70 நான் நீங்கள் ஆகும்போது மேலே கனடாவில் இருந்து ஒரு அண்ணன் ஒரு 6,000 வந்து பொறுங்க வராங்க பொமிஷன் எடுப்போம் பொறுங்க வரேன் அப்படி என்ன வரேன் உங்களோட கேள்வியெல்லாம் நீங்களும் உண்மையாக குன்றதில் பார்த்தேன் இது அனுபவம் இல்லாக்குண்டு இப்படி அப்போ எந்த மனசி எந்த கறி காய்ச்சினவா இங்கே பால் குளிக்கிறான். ஆனால் உண்மையா உங்களோட ஆள் வேறு ஆளும் பார்க்க அங்கே ஆள் மாதிரி தான் கிடக்கும். உண்மையாக அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் விமல். அடுத்து நான் ஒரு துண்டொண்டு எடுத்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் சரி அந்த வீடியோ வரப்புறாண்டாப்புல அந்த பலிக்குட்ட ஸ்டைல் அதை ஒரு கட் பண்ணிவிடா ஆயிட்டு வீடியோ ரெடி ஆகுது. மருமோனுக்காக நாங்கள் மதிப்பாக இருக்கணும். மருமோன மானத்தை காப்பாற்றணும் நாங்கள். அப்போ வந்து என்னென்னு சொன்னால் இப்போ வந்து எங்களை வீடியோவில் வந்து ஹைலைட்டாக போய் கொண்டிருக்கிறாள் மாம்சை பற்றி தான் ஒரு அந்த ஹொமண்டல் என்ன அந்த அந்த ரசனையோட ஹொமன் பண்ணுறாங்க ஏன்னு சொன்னால் அந்த அப்படி தான் அப்படி தான் நீங்கள் அந்த வீடியோக்களில் இது செய்கிறது அந்த பாசம் நன்றி என்ன அப்படி அன்பா கதை. அப்போ அந்த டைமில் நீங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லணும் எல்லா உறவுகளுக்கும் நன்றி என் சார்பாக உமன் குடும்பம் சார்பாக. கொமெண்டல் பண்ணுறது நல்ல மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி சொல்லுது. அடுத்து வந்து நீங்கள் எப்பயுமே அப்படியே இருப்போம். நாங்கள் எப்போயுமே அப்படியே இருப்போம். அது வந்து உண்மையிலே அந்த அன்புகளை வந்து என்னென்று விவரிக்கிறன்ற உலகம் இருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த நான் இல்லாத நேரம் தான் அந்த மாட்ரஜ்ன்னு சொல்லி சமைக்கலன்ட்டு பார்த்தா ஆனால் இப்போ வந்து பார்த்தா இப்போ நான் வந்ததுக்கு பிறகு என்ன விடுறமா இல்லையாப்பா நேற்று மாடுன்ற ஆடு இங்கே பாருங்க கலரை பார்த்தா விளங்க பண்ண என்ன சாமான் நல்ல கருத்த ஆடு போல இருக்கு. கிடா தனி கிடா சாமான் கருத்தாடை என்ன கருத்தாடை அதுதானே இந்த சிவத்த கலரில் வருவேன் என்ன கூடுதலாக ஒன்று எடுத்து அப்படியே முழுசாக எடுத்து போட்டு அப்போ வந்து மாமா வந்து நேற்று வந்து தங்களோட மாமியாகிற வீட்டை போனதால் ஆள் வந்து இல்லைடாப்பா நேற்று நைட் இங்கே ஒரே செத்த விடுமாயிடுறாப்பா. ஓ செத்த கவலைப்பட்ட நீங்களோ? கவலைப்பட்ட பார்த்தாவளாங்களே செருமுறை பார்த்தாவளாங்களே பின்னுக்கு இருந்து ஒற்றே கோல் தான் நித்திரைக்கு போகும் வரைக்கும் கோல் தான் வருமா பார்த்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த அன்பை விதைச்சி போட்டு இப்போ உங்களை விட்டு பிரியன்ற அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து இப்போ நினைச்சா கண்ணீர் வருது பாரு கொஞ்சம் உண்மையா பகடிக்கல இப்போ நினைக்கிறேன் அந்த நாள் வர இப்போ இருந்து எனக்கு அந்த தண்ணீர் வந்து ஊறிக்கொண்டு வருது கண்ணாடியில் வரும் அடிக்கடி நீ வருவன் தானே பகடிக்கல அழுது ஊட்டணுமா அண்டை அலாட்டி அலாட்டிவே இல்லை அண்டை. அப்போ வந்து நாங்கள் வந்து கவலைப்பட்டு இருந்தது உங்களுக்கு விளங்கிருக்கு மண்ணு இங்கே வரக்குள்ள வெள்ளத்தை பார்த்தா விளங்கிருக்கு மழையால் வந்து அது நிரம்பி இருக்கு உண்மையாக அந்தளவு கவலைப்பட்டு இருந்தது அக்கினி எல்லாரும் சாப்பிடல அந்த மாதிரி போகுது. அப்போ மாமா போனாலுமே வந்து இன்றைக்கு வந்து எங்களுக்கு அந்த அந்த போனதுக்கான ஒரு
இது ஒன்று இருக்கானே போனாலுமே வந்து நான் உங்களை கையோட விளாண்டுட்டு வந்து ரஜ்ஜோட வந்துருக்கார் உண்மையிலே வந்து சந்தோஷம். அப்போ என்ன ஆயிரு இப்போ என்னமா இப்போ கிலோ நாங்கள் வேண்டியது ஆடு எடுத்து அப்படியே போட்டுட்டு அப்படியே பங்கு பிரிஞ்சு எடுத்தேன். ரைட் ஓகே. எவ்வளோ கூட ஒன்றும் இப்போ 70 அந்த அவன் இது நல்ல கருத்து நல்ல உயரமான கூட 5 இந்த அப்போ போயிட்டா 70 நல்ல கடை நல்ல சரி ஏன்டா டக்குன்னு அடிச்சு கொடுத்து பார்த்தே வெளியே சுணங்குனா சிக்கல் லேட்டானா சிக்கல் உடனே அடிச்சு விட்டுருடுதா இல்லை உண்மையை தான் சொன்னேன் நான் 70க்கு தான் எடுத்து நாங்கள் எடுத்து போட்டு 4 குடும்பம் சேர்ந்து எடுத்தனாங்க. சரி அப்போ மாமியாகலாம் என்ன சுகமாக இருக்காங்க? ஓ இல்லை எல்லாம் சுகமாக இருக்காங்க. தம்பியாகலாம் அங்கெல்லாம் தான் அவனெல்லாம் கண்டு எவ்வளோ நாள்றப்ப நான் வாரானும் இல்லை சில பக்கம் அவங்களும் நல்ல விளையாட்டு எல்லாம். ஓ அம்மம்மாக்கள் அப்போ பேர நாட்களோட நிற்கணும் சந்தோஷம் இல்லை எல்லா இடம் சந்தோஷமாக நிற்கத்தானே வேணும் வேணே அந்த மாதிரி வந்து போகுது. அப்போ என்ன இன்றைக்கு என்னென்ன சமையல் இது சொதியோ? இல்லை இல்லை ஆட்டிறச்சி பகுதிக்கில் இது சொதி வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஆட்டிறச்சி சாப்பிட்டு விருப்பமெண்டா பால்கறி ஓ அது அல்சர்காரர் சாப்பிட்றது இல்லை அந்த ரசம் மாதிரி வைப்பாங்களோ. ஓ அந்த ரசம் மாதிரி அந்த பால்கறி மாதிரி நம்ம எலும்பெல்லாம் போட்டு குட்டி போட்டு எலும்பெல்லாம் போட்டா அது எலும்புல ரசம் எலும்புல ரசம் வைக்கிறது ரசம். ஆனால் ரசம் வைக்கிறது அது வந்து அந்த ரசம் வந்து அந்த இது என்ன குழம்பு கலர்ல இருக்கும். இது சிலது வந்து மஞ்சள் கலர்ல. ஓ அதுதான் சொல்கிறேன் நான். தேங்காய் பால் மஞ்சள் எல்லாம் போட்டு ரசம் வைப்பாங்க. அப்போ இது நீங்கள் இதை சொல்கிறீங்க அந்த இந்தியா பவுடர் இருக்குது மசாலா தூள்னு சொல்லி தூள் பாவிக்காமல் அந்த மசாலா தூளை போட்டால் அந்த பால் பகுதிக்குள்ள உங்களுக்கு இந்த சமையல்ல எல்லாம் எல்லா விஷயமும் தெரியும். ஆமாம் அதான் உங்களுக்கு அப்படி வேணுமெண்டா செய்யலாம். நீங்கள் இல்லைன்றா போல பகுதிக்குள்ள நான் படுத்திருந்தேன். நான் காலையில் அண்ணி செஞ்ச வேலை அடியண்டா இந்த சட்டி வானையில் என்ன சத்தம் நினைக்கிது ஆள் விட்டே போகணும் கோவம் முழுகும் உங்களோட. ஓ ஆள் இல்லையன்றப்பா நான் படுக்க என்னடாப்பா கிச்சனுக்கு என்ன நடக்கண்டு வந்தால் மொத்தம் அடிக்கடிக்கு தான் வேலை. நான் 6 மணிக்கோ எழும்பிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அம்மாவுக்கு கோல் வர்றதை விட புள்ள எனக்கு தான் உடனே கோல் பண்ணுவேன் அங்கேண்டு. ஏன்னா என்ன ஒரு நிமிஷம் விட்டுட்டு இருக்க மாட்டா. அதுதானே அப்போ அவள் நான் பழக்கப்படுத்துறாக்கா மாமி வீட்டை போய்ப்பா ஒரு நிமிஷம் இருக்குடா என்னன்றாப்பா பிரிஞ்சு போக அதை நினைக்க. அதுக்காகத்தான் நான் அங்கே 2 நாள் ஒரு நாள் போய் வரேன்னுட்டா கொஞ்சம் பழக்கம். இது ஒரு நாளும் இல்லை நேற்று இதை போய் இப்படியே வந்து வழியில் இதாலே போகல என்ன நடக்க போகும்பா. அதுதான் கவலைப்படுவாதான். ஆனால் அவள் வருவாதானே வந்து போயிடும். அது சரி என்ன வந்து போனாலும் வந்தாலும் அந்த இந்த ஒரு மூமெண்ட் ஒரு வரக்குள்ள எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து ஒண்டா வந்த நீங்கள் 5 பேர் என்ன அப்போ கடைசியாக ஒரு ஆள் வந்து இல்லை 4 பேர் போகணும்னா இப்போ நீங்கள் அதை சொன்னால் நான் அழுதுருவேன். அதுக்காக தானே கதை கேட்டேன். அப்புறம் என்னதுக்காக விடுத்தி கேட்டால் நான் அழுதுருவேன். இல்லை உண்மையாக தானே அது அது அந்த ஒரு மூமெண்ட் வந்து வரக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் வந்து சொன்னீங்க தானே வரைக்க 5 பேர் வந்து நீங்கள் போக வைக்க 4 பேர் அன்றைக்கு உண்மையே தான் வரைக்க அதை இதை 5 பேரும் கழிச்சு வந்துட்டு இப்போ போக வைக்க 4 பேர் அன்றைக்கு கொஞ்சம் நீங்கள் வரக்குள்ள பயங்கர ஒரு சந்தோஷம் வந்திருப்பீங்க. அப்படியே நம்ம போகிறோம் அங்கே ஒரு டீம் நிற்கி நம்மளை எதிர்பார்த்துட்டு அப்போ அவங்கள சந்திக்கக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஆகும்னு சொல்லி போகும்போது இப்போ நாங்கள் எல்லாரும் வந்தாலும் அங்கால வந்து 4 பேர் போக போகிறீங்க. ஆனால் அங்கேருந்து வரக்குள்ள நாங்கள் இங்கே நின்று நாங்கள் 7-8 பேர் அதுதான் இல்லைங்க. அப்புறம் அதுலேயும் வந்தால் ஒரு ஆள் வந்து இல்லாமல் போகணுக்குள்ள பயங்கர ஒரு கவலையாக இருக்கும். பிளேட்டே சாப்பிடவே மாட்டேறேன்னா இல்லை வரைக்க வழியாக சாப்பிட்டு வந்து நாங்கள் நீ போய்க்க கண்ணை மூடிக்கொண்டு படுக்க வேண்டியது படுத்தாலும் கனவுல உள்ளான். ஓ பிள்ளையாண்டு பிள்ளை மருமன் எல்லாம் தானே மருமனம் பிள்ளையாத்தானே நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லாடே நான் டக்குனு எடுத்து விடுறேன். இல்லை எல்லாருக்கும் தெரியும் தானே நான் கண்டிப்பாக எப்பயுமே அவரை மருமகனாக பார்க்க மாட்டேன் பிள்ளையாத்தான் பார்ப்பேன். கட்டேன் அது வந்து உங்களோட கவனிப்பூரில் விளங்குது தானே. அந்த மாதிரி வந்து போய்க்கொண்டிருக்குது. இன்னும் ஒரு மாதத்துக்கிட்ட நிற்கிதானே இருக்குதானே என்ன? இல்லை இந்த மாதம் போயிடுவோம். இந்த மாதம் போயிடுவீங்க. சரி அப்போ வடத்தன்ற வேண்டாம் இந்த மாதம் போயிடுவோம் நாங்கள் என்ன. அப்போ மாமாக்கள் போகிறது இப்போ நீங்களுமே வீடியோ பார்க்குற நீங்களுமே வந்து யோசிப்பீங்க. எனக்குமே வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறேன் என்னடாப்பா கல்யாணம் நாளையிலேருந்து வீட்டுக்குள்ளே நிற்கல நீங்கள் எங்கேயாச்சும் அவங்க 2 பேரையும் அனுப்புவோங்க இல்லாட்டி எங்கேயாச்சும் வெளியில் போங்க ஒரு ட்ரிப் போங்கன்னு சொல்லி என்னடா பேசினா அங்கே வர போமா அவங்களும் இப்போ ஆர்வமாக இருக்கிறா. அப்போ அவங்களும் சொன்னபடி எங்கேயாச்சும் வெளியில் போங்க ஃபன்னாக போங்கன்னு சொல்லி இல்லை உண்மையாக நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த நாங்கள் தான் மருமக்கள் நாங்கள் எல்லாரும். ஆனால் திடீரென்று பார்த்தா அந்த இடமெல்லாம் அழிவு கட்டாயம் எல்லாம் போக வலிக்கிட்ட நாங்கள் பார்த்தா வெள்ளப்பெருக்கு அதை கடவுளங்களை அதுக்கு அதான் சொன்னவர்
நீங்கள் வந்து எங்கெங்கே போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்கோ. நோட் பண்ணி வச்சு போட்டு சொல்லுங்க, அடுத்த முறை போகமாட்டு. அதான் ஏன்னா இந்த முறை அந்த டைம் உங்களோட மனசு எப்படி இருந்தீங்க? உண்மையாக கவலைப்படையிலேன்னு சொல்லுங்க. அங்கே நாங்கள் டூராக திரிகிறோம் அவைகளோட, ஆனால் இங்கே இருந்தாலும் பிள்ளைகளோட இருக்கிறோம்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. பிள்ளைகளோட இப்போ டூர் வரனா பிள்ளைகளோட இன்னொரு நாள் பார்த்துட்டு போகிறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னண்ணா என்ன சொன்னாலும் போகிறதுக்குள்ள உங்களை கூட்டி ரீச் ஆகுனா காட்டி விடுவோம். காட்டுவார், நாங்கள் காட்டுவோம். ரீச் ஆகுனா காட்டுவோம். சரியோ அந்த மாதிரி உண்மையிலேயே வந்து நிறைய பேர் கேட்ட விஷயமும் அப்போ வந்து மாமாக்கள் வந்தவங்க வந்தாலும் அவங்க வந்து எங்களுக்கு இந்த 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 கைமாறுகள் செய்கிறது தான் நாங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்தி தான் வேணும். எங்களால் முடிஞ்ச அளவு இந்த பிரச்சனை இல்லை. அதாவது அந்த சைட் இப்போ போயிடலாது என்னை பொறுத்தவரை. என்ன சொன்னால் அது வந்து ரெட் அலர்ட், அதாவது அபாயகரமான ஒரு பகுதியாக மாறிட்டாது. சரி, அது வந்து அந்த மக்களுக்குமே கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களுக்குமே ஒரு ஒரு நிறைய அழிவை சந்திக்கணும். பாவம் அவங்களையுமே வந்து இந்த டைம் நினைவு ஊரணும் கட்டாயம்னு சொன்னால் உண்மையாக மலையோ பகுதி வந்து பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு இதாக போகுது. அதுலேயும் ஒரு ரோட்டோண்டு பார்த்தேன்டாப்பா அந்த அந்த அழிவு டைமில் ஒரு ரோட்டோண்டு ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்து அதை வந்து புனரமைச்சிருக்காங்க அரசாங்கத்தால். அந்த ரோட்டு இப்போ திரும்ப அடிஞ்சிட்டுறாப்பா இந்த மழை டைம். அப்போ வந்து அதுவுமே வந்து ஒரு நாட்டில் வந்து பெரிய ஒரு லொஸ்ட்டாக என்ன சொல்கிற பொருளாதார பிரச்சனையாக போய்கொண்டு இருக்குது. அப்போ அந்த டைம் அந்த இடங்களை நம்ம அவாய்ட் பண்ணி இப்போ போகக்கூடிய ஏரியாவில் வந்து கட்டாயம் போவோம். நம்ம அந்த இடங்களில் இப்போ அந்த மக்கள் கவலையோடு இருக்க நாங்கள் சும்மா சந்தோஷமாக இருக்கிறதும் கொஞ்சம் முரசு மூட்டையிலையும் ஒரு கோயில் ஒன்று இருக்குன்னு வச்சவங்க, அதுக்கும் போகலாம். அப்புறம் இஞ்சால நம்ம இங்கே போகலாம், வெட்டாப்பளைக்கு போகலாம், புளியம்பொக்கனைக்கு போகலாம், கோயில் திருவிழாக்கள் வருது தானே, அதுக்கு போகலாம், பொருட்கடை கோயிலுக்கு போகலாம். எல்லாம் பெரிய திருவிழா கோயில் கட்டாயம். அப்போ அப்படியே இந்த நாங்கள் சும்மா உள்ளுக்கு போகாட்டி நாங்கள் சுற்றி பார்த்து வரலாம். போகக்குள்ள பகுதியில் நம்ம அந்த சின்ன கேஸ் வண்டிட்டு போவோமே சமைச்சு சாப்பிட்டு ஒரு ஹாட் ஏரியா. அப்படி தான் பிள்ளைன் நான் பஸ்ஸில் தானே போகிறது. பஸ்ஸில் மேலே ஒரு டாசரும் ஒரு தாச்சியும் வச்சா காணும். அது வந்து இந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சைட்டா பக்கத்தில் அந்த மணல்கள் இருக்கும், ஆற்று மண். அந்த இடங்கள்ல இருந்து வடிவா அடுத்த வருஷம் போகுது. அங்கால போவோம், பாலியாத்து பக்கம் போனால் நல்ல பெரும் பாலியாறு, நல்ல மணல். அங்கே போய் சமைச்சு நீங்கள் எங்கே தான் இந்த இப்படிப்பட்ட இடத்துகளுக்கு போய் ஃபன் பண்ணாலும் அப்படியான இடங்கள்ல இப்போ நம்ம இந்த ஆத்தங்கரை ஓரங்கள்ல இருந்து சமைச்சு சாப்பிட்டு விருப்பம் நாங்கள் போகிறதாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து எடுக்கவே மாட்டேங்குது எங்கே போனாலும். மற்ற இடங்களுக்கு போனால் ஒரு பயங்கர ஒரு க்ரௌடாக அந்த இடங்கள் பார்க்க வேண்டியது. இது வந்து ஒரு அப்படி நம்ம பிளான் பண்ணுவோம், ஒரு வித்தியாசமாக பிளான் பண்ணுவோம். எல்லாத்தையும் வந்து நான் போகிற இடங்கள்லாம் அப்டேட் பண்ணுவோம் தானே என்ன வீடியோவில். இப்போ நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அந்த இடங்களுக்கு போகலாம் வரலாம் ஏன்னா. அந்த மாதிரி வந்து நான் நீங்கள் வந்து நேற்று ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு என்னது நீங்கள் போனது பூரா அந்த சம்பவம் நடந்தது. சம்பவம் இல்லை சரித்திரம் விசித்திரம். அக்கினியை பார்க்காம விட்டு பார்த்தீங்களா பிடிச்சிட்டு அக்கினியை பார்க்காம விட்டுது. கோலுக்கு மேலே கோல் வந்து கொண்டு இருந்தது. அக்கினி 5 மணிக்கு போன அக்கினி 10 மணி வரைக்கும் வீடியோவில் போட வழி விட்டுனாங்க. ஃபோனெல்லாம் ஃபோனை 2 பேர் ஃபோனும் ஆஃப். அடிக்க இல்லை ப்ரோ சலங்கடக்காரங்களாம் அடிச்சேன்னு ஆகலை காணல. நம்ம பிரச்சனை வருமானம் எனக்கு அடிச்சு கேட்டு அக்கினி எதுவும் உங்களுக்கு அடிச்சதா இல்லை எங்கேயும் கண்ட நீங்களோட்டு கேட்டவர். அப்போ நாங்கள் சொன்னோம்மா இல்லை 5 மணிக்கு தலைமுடி வெட்டான்னு சொன்னது. கடைசினா போவழி விட்டுறாங்க. போவழி விட்டு கூட சலங்கடக்காரங்களாம் அடிச்சு கேட்டு போட்டு வந்தான் பாய் வரது வரக்குள்ள கூட ஓரளவு ஓகே முடிவெட்டி வரானது. ஏன்டா ஹெல்மெட்டோட வந்தோம், ஹெல்மெட்டை கலாட்டி விட்டான்னு ராசா பயந்து போகணும். என்ன விளக்கமா ஃபோன் ஆஃபில் இருந்தது? என்ன விளக்கண்டாய்? ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தர முடி வெட்டுறது தெரியல எனக்கு. அப்போ அது அந்த ஃபோட்டோ எதுவும் கிடக்கடா ஃபோனு இல்லை தாவண்டா டே ஒரு காட்டும் டே எடுத்துப்பா நீ கட்ட ஒருக்கா காட்டுவோம் டே வீடியோவில் காட்டும். நீ அழிஞ்சு போட்டானே தாவண்டா டே தாவா காட்டுறோம் பாருங்க. இங்கே பாருறாப்பா இங்கே பாருங்க காட்டா மண்டே நல்லா லூஷன் எரிஞ்சு விட்டேன். இங்கே வரா இங்கே வரோம் காட்டு சும்மா வரா சும்மா அது ஃபோட்டோ தரேன் இதில் ஒன்றும் தெரியல. ஃபோட்டோ அப்படியா காட்டும். நாங்கள் பாடி கேட்குறது அது பாடி கேட்குறது சில பேர் அப்படி எல்லாம் இல்லை. அவர் நல்ல பாசமாக ஆல்ரெடி ஃபோட்டோவில் காட்டி தரேன். இங்கே பாருங்க மக்களை ஆக்கிய ஸ்டைலு உண்மையாக எப்படி எடுவேண்டு பாருங்க. நான் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஃபோட்டோவில் இன்னும் படி வரைக்கும் நேரில் பார்க்கல. என்ன இதான் இப்போ அந்த ஃபோட்டோ இதான் இருந்தால் அதை சுற்றிட்டு இருந்தாலும் அந்த கிளியர்லாம் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி இருந்தேன்னா இப்போ டக்குன்னு காட்டட்டாங்க. நீ நல்லா இருந்தா கொஞ்சம் சனி கொஞ்சம்
மாறுறாலும் கொஞ்சம் அப்டேட் ஆயிடும் மண்டையில். ரொம்ப இருக்கும் முடி. சொல்றது வந்து சந்தனம் மிஞ்சினா தடவை ஏண்டா நேற்றிரவு வந்து 15,000 கொடுத்து இந்த மண்டை எவ்வளோ ஆகுதுன்னு செஞ்சோன்னு இந்த காலமே முன் கடையில 30 ரூபா கடை வண்டி இவ்வளோத்தையும் அடிக்கிறேன். sorry அந்த இல்ல யாழ்ப்பாணத்துல வேண்டிய 2000 அப்ப மொத்தம் 17,000. இனி யாழ்ப்பாணம் போட்டு வந்த போக்குவரத்து செலவு ஒரு 2,000 19,000 யோசிச்சு பாருங்க. 10 பைசாக்கு அதே வேலை ஒரு இஞ்சோட பைக் செலவு ஒரு 500 ரூபா பெட்ரோல். அப்படியா? அதோட நேற்று 4 மணித்தியாலம் வந்து இந்த முடிவெட்டுக்கு வந்து செலவழிச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் போனவன் அந்த பச்சை ஊற்றினவன் வந்து 70,000 ரூபாய்க்கு. அந்த பச்சையை பாருங்கோ, எந்த முகம் வந்தவோ ஒரு அழகான முகம் வந்து நான் சொன்னவே நான் சொல்லக்கூடாதோ. அப்போ ஆக்க சொன்ன அந்த முகத்தை கூட மறைச்சி வந்து இவன் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த பச்சை 70,000 கொடுத்து அடிச்சிருக்கான். இனி என்ன செய்வான், வெளிநாட்டுக்கோ இல்லை எங்கேயும் போனால் எந்த முகத்துக்கு மேலே அடிப்பான். இப்பயே மறைச்சு கொண்டு வர்றாரு. அந்த ஒரு இது பெம்பல் ஒன்று தெரியுமே, கல்யாணம் கட்ட முதல் சொல்கிறான் அந்த மனசியே தான் தேவையானியண்டு, கல்யாணம் முடிய சொல்கிறான் தேவையானிங்கண்டு. அந்த மாதிரி தான் இப்போ இங்கே கேட்க இப்படி படம் வரும். இனி வெளிநாட்டுக்கு போனால் புல்லாக அடித்து மறைச்சிடுவான். இல்லாட்டி இதே பிள்ளையேடாப்பா. இதை என்ன பிரயோசனம் இருக்கிற ஒரு கைக்கு? 70,000 கொடுத்து என்னத்துக்கு அடிக்கணும்? 70,000 யோசிச்சுப்பாங்க. இல்லை அது ஓகே தான், ஆனால் ஏன் அதை அப்படி செய்யணும்? இப்படி உண்மையோ அத்தே நேற்று தமக்க ஃபோன் பண்ணிட்டா பிள்ளைங்க பிறந்தாக்கே உடுப்பு காசு விட்டுடா அப்போ கத்துறாங்களேன்னு தொண்டை என்ன இல்லை இல்லை அதே முடிஞ்சோன்னா என்ன வீடியோ போட்டு வச்சுக்க நாங்கள் ப்ரூவ் பண்ணுறாங்க. இவன் முடிஞ்சோன்னே கல்ல போய் சொல்லுவான், நாங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தான் அப்போ தெரியும். அப்போ அந்த 70,000 ஒரு 7,000 அனுப்பிக்கலாமே. அதுதான் தோடு குத்தி விட்டுருக்கோம். கொடுக்காத ஆள் இல்லை, கொடுக்குறதான். நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த 70,000 ஒரு பிரயோசனமாக பயன்படுத்திக்கலாமே. நேற்று 19,000 முடிக்கி அதான் 19,000 சரிடாப்பா செலவழிச்ச காசை நீ ஏன் இன்றைக்கு திருப்பி நீயே கருப்படிக்க போன? நீ ஏன் நினைச்ச நீங்க உனக்கு யார் இந்த காசெல்லாம் தாரா? யாருன்னு சொல்லு எனக்கு. காலமா மழை பெஞ்சு ஒழுதுன்னு ஒரு தற்பால் வேண்ட காசு இல்லாமல் இருக்கோம் நாங்கள். அப்படிதான். அப்போ அந்த 19,000 இருந்தா ஒரு 10 தரப்பால் வேண்டிய போட்டிக்கணும். அதுதான் எனக்கு நீ யோசிக்காமல் செயல்படுறீங்க. சின்ன பிள்ளை தான், நான் யோசிச்சு செயல்படுறேன். அண்ணாவை கேளுங்க. அப்படி இல்லை, அவன் வந்து அவன் வயசுக்கேற்ற முடலை அணித்தான் புல்லா வந்து அவன் செயற்பட்டு இருக்கிறான். வேற விஷயம் சின்ன பிள்ளை தானே அனுபவம் காணும். ஆனால் அதை நீங்கள் கேட்கணும் இல்லை பெரிய மனுஷர்கிட்ட இப்படி செய்தானே எல்லாரும் கேட்டா விட மாட்டேன் செய்கிறேன். அதுதான் அப்படி நீங்கள் பெரியாக்களோட அட்வைஸால் கேட்டு வச்சுருக்கணும், அப்போ தான் நல்ல. நேற்று நீ இந்த முடிக்கு இந்த பிளான் செய்ய போகும்போது யார் அட்வைஸ் கேட்டுறீங்க? அவனும் ஒரு சின்ன பிள்ளை தானே. ஆனா உண்டு ஒரு நாள் இல்லைன்னு இந்த டைம்ல சொல்லலாம். ஏண்டா கல்யாணத்துக்கு சுருட்டி போட்டான், இல்லாட்டி அவனை பற்றி நான் கேட்பேன். அவனை எப்படி வந்து விறக்கிறவனால நான் கேட்பேன். ஆனா கல்யாணத்துக்கும் ஒரு ஆனா பாருங்க, இன்றைக்கும் அவன் சனம் ஒரு வடிவில்லை என்று சொல்லியும் அது உண்ட முகத்துக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியும் தான் சிலவழிச்சிட்டேனே காட்டி அதான் பட்டான் வச்சுக்கான். அதான் சரி. ஒரு விஷயம் நாங்கள் செஞ்சதை வந்து கொஞ்சம் நாளைக்கு பரியோசனைப்படுத்தோம். இது இரவு வாரம் மஞ்சள் முடியோட பிடிக்க நான் எழும்பி வர நிற்கிறான் கருத்த முடியோட. மஞ்சள் முடியோட வந்துட்டு சரி 19,000 பரந்தான். அப்போ இந்த ஆட்டுக்கு அவ்வளோ முடிஞ்சு இப்போ ஒரு 6,000 தானே? இல்லை இல்லை, அது நாங்கள் முழுசாக வாங்கினது தானே. இப்போ இதில் நாங்கள் அரைவாசி எடுத்துறது. இப்போ 4 பேர் எடுத்து அப்போ எவ்வளோ முடிஞ்சு 1000? 70 இப்போ 4 பிரித்தது. 70 நான் நீங்கள் ஆகும் போது இப்ப காய்ச்சல இப்ப பாருங்க, இப்ப நான் நீங்க என்ன மாமா வந்துட்டியல் வேற இடம் காட்டுங்க ஒண்ணு கிடக்குது. இல்ல நாங்க வரணில தானே போட்டு கொண்டு வந்து இல்ல போட்டு இல்ல. ஏன் ஆட்டை போட்டு நான் போக இல்லை, ஏன்னா நான் உரிக்கிறேன் இல்ல, உரிக்க தெரியாது. என்ன ஒரு ஆள் அன்னைக்கு 8 மாவட்டத்தை கொடுத்த இந்த 10 கிலோ சட்டை 5 கிலோ அங்க 5 கிலோ இங்க. அதான் அது உண்டு. இல்ல உண்மையா
உண்மையாத்தான் நீங்கள் ஒரு சிக்கலும் இல்ல சரி உங்களுக்கு நாளை இப்ப ஒரு சிக்கலும் இல்ல அடுத்த வழியா நான் என்ன இப்ப நடிங்க வர நீங்க வீடியோ கால் அடிப்பேன் நான் கேட்க மாட்டேன் உங்களை கேட்க மாட்டேன் உங்களை கேட்க மாட்டேன் சிக்கலும் இல்லை ஆனா நான் அடிப்பேன் வேற யாரும் அடிப்பேன் உங்களை நான் கேட்டு அப்படி ஒரு கேட்க ஏனப்பா நான் இதை நீங்க என்ன சொல்லுவோம் வர நீங்க யார்கிட்ட கிடக்கு இப்ப பெரிய வீடியோ கால் அடிக்க நாங்களே என்னது போறது போய் ஆகல வீடியோ கால காட்டத்தானே நீங்க இல்ல போன் பெரிய போன் இல்லைன்னு சொல்லணும் இல்லை வச்சிருக்கேன் ஏன் அப்படி பொய்ய சொல்லக்கூடாது அப்ப நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இப்ப இல்லை உண்மையாக தரேன் ஒரு அளவான பொய்யல் அளவா இருக்கிறேன் நான் இப்படி பெம்பலா காய்ச்சி அப்புறம் உங்களை ஆக போய் சொல்றாள் அப்படி இல்லை நீங்கள் அப்படி பெம்பல் அடிக்கிற நல்ல சந்தோஷம் சந்தோஷமான முன்னமுங்க இப்போ நாங்களே போய் சொல்லுவான் ஒரு ஆட்டு ரசிக்கணும் ஒரு கலர் இருக்கு தான் அதெல்லாம் தெரியும் தானே அது இல்லை இல்லை அது நீங்கள் சொன்னால் கலரை பார்க்க தெரியும் தானே இது என்ன ஆட்டுல பெரிய இனம் கிட்டத்தட்ட மாட்டு சைஸ் ஆடு கருத்த கிடா இது வந்து மாட்டு சைஸ் ஆட்டுக்கு தான் இந்த இறைச்சி கலர் ஆனால் இல்லை நல்ல கொழுப்புகள் இருக்குது பாருங்க அதை தான் சொல்ல மாட்டு கொழுப்பு இது என்ன இந்த மாட்டு சைஸ் ஆட்டு கொழுப்பு இதுங்க இந்த இறைச்சியை பார்த்தீங்கன்னா சரி இந்த கொழுப்புகள் எல்லாம் வந்து ஆட்டுக்கு தான் வரும் சின்ன கொழுப்பு அது வந்துட்டு போடும் கனடாவில் இருந்து ஒரு அண்ணன் ஒரு ஆள் பாரு வந்து விட்டா ஏதாவது வந்து ஓமம் எல்லாரும் நிற்கிறோம் ஓமம் பொறுங்க வராங்க பொமிசாண்ட் அடுப்பம் பொறுங்க வரேன் அப்படி என்ன வரேன் உங்களோட கேள்வியெல்லாம் நீங்களும் வா ஹலோ சிறந்தாங்க நீங்க வெளியே ஒரு ஆள் 2 பேர் நோமலா கனவேரா சொல்லுங்க ஒரே அடியா தரப்போம் ஏதாவது வந்து ஒன்று இருக்கு வெட்டி பாக்குறேன் ஆள் வந்துருக்கா இந்த தலையா காட்டி சிஜி மதில உயர்த்தப்படாது மதில பதிச்சாதான் இந்த வட்டி தானே ஆள் கொஞ்சம் கட்டையால் தான் மதிலுக்கு மேலே அதை தெரியும் கட்டேன் சூப்பர் மனுஷனா அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் எங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு உறவில் இங்கே நிற்கிறதா சாரை உள்ளோட சொல்லிக்கலாம் வேண்டாம் அதான் சாரை உள்ளோட சொல்லுங்க முந்தியெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களை யார் தான் மீட் பண்ண வந்தாலும் நாங்கள் வீடியோவில் கதைக்கிற எல்லாமே காட்டுறேன் இப்போ எல்லாமே நடந்த சில சம்பவங்களால் இப்படி விஷயங்கள் நாங்கள் அவாய்ட் பண்ணியே போயிட்டோம் அதாலே என்ன இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்களுக்கு உண்மையாக நல்ல மனசோட பார்க்குறாங்களுக்கு வந்து யார் வந்த ஒன்று பார்க்க அப்படியே ஒரு விருப்பம் இருக்கும் பொறாம கண்களோட பார்க்குறாங்களே என்ன செய்வேன் சொல்லுவோம் ஐயோ இன்னும் என்ன வருது யார் வாரண்டு பார்ப்பினமே இல்லை அப்போக்குள்ளே நாங்கள் உண்டையும் காட்டாவுடையக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு கஷ்டமாக ஷே என்ன கூத வேறு இப்போ வந்தாருண்டேன் அதில் போய் கதைக்கே நினைக்கிறப்ப நான் விடுவோம் இந்த கதையில் விடுவோம் அக்னியை விளையாட விட்டு கனடா அண்ணாவோட நாங்கள் இந்தியால சமையலை பார்ப்போம் அதில் வந்து கதையோட முடிச்சு விட்டு பார்ப்போம் படத்தை முடிச்சு நிறைய பாகம் ஆடு அந்த அந்த என்ன வருது அப்படி பெரியாதா அப்போ எந்த மனசி எந்த கறி ஆச்சுனவா இஞ்சால பால் குளிக்கிறான் ஹெல்ப் பண்ணுறேன் ஃபுல் ஹெல்ப்பிங் ஆண்டை அப்போ சாப்பிடலாம் தான் இருக்கும் போட ஒரு கறி இருந்தாலும் இது ஒரு கை பட்டால் தான் சாப்பிடலாம் சுதி வைக்க விட்டு நான் சொல்லி சாப்பிட்றேன் இங்கே ஆள் முறுக்காங்க கொடுத்து தான் நிற்குதுண்ணா அடிக்கடி படிய பனி சுதி விருப்பம் அடியா அப்போ நோமலாம் முறுக்கங்க போட்டு அது சரி உண்மையிலே மாமா இல்லாட்டியும் நெகிழியே நம்மட இது அதுக்கு அன்னிக்கு அதை சமைக்க மாட்டான் இல்லை சொல்கிறேன் நான் அவள் சமைப்பா பெரிய சமையல் சமைக்கிறதா பதட்டப்பட்டுருவா அப்போ கொஞ்சம் ஆள் பாவம் தான் எது பெரிய சமையல் 5 பேருக்கு சமைக்கிறோம் 5 பேருக்கு மேலே சமைக்கிறதா கொஞ்சம் ஆளுக்கு பயம் இருக்கும் ஆனால் செய்வா அப்போ நான் நிற்க மேலே செய்து காட்டினா அப்போ நீங்கள் நிற்க மட்டும் ஒரு 50 பேருக்கிட்டே சமைச்சு காட்டுங்க மிச்சத்தை நாங்கள் ரோடா ஒரு கூப்பிட்டு கொடுப்போம் பார்த்துருப்பீங்க தானே பர்த்டேக்கா செய்யுது நான் நின்ற வழியாது நான் இல்லாமே பண்ணிடுது கிழங்கு என்ன புது மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காய் இந்த மாசிக்கார் வர ஓட்டிக்கணும் தூக்கி எறிஞ்சிடிக்கும் அப்படியே போடுவானு மீனக்கட்டு தூக்கி எறியுமாண்டா இறால் போடணும் இது என்ன இது ஆண்டு மாட்டாங்கலாம் கிடக்கு எனக்கு எது சும்மா அப்படி ஆடி பண்ணிக்கணும் மூடி இருக்க எடுத்துட்டு போட்டுருவோம் எது மூடி விடுறதோ மூடி விடுறதோ பார்த்தீங்களா தான் சொன்னேன் நம்ம மூடி விட்டுருவோம் எல்லாத்தையும் கண்ணை கொண்டாதான் சும்மா கரண்டியை விட்டு அது எனக்கு மூடி அளவாக இருக்கும் கொஞ்சம் அளவாக தான் கிடக்கு உத்தரவுத்துல இது கிழங்க தேடி தான் போகும் எல்லாம் சரி முகத்தில் பறந்துடா கட்டுது கட்டி
ஐயோ அது ஒன்றும் வேண்டாம் சும்மா. இல்லை கட்டி பெரிய கட்டியாக இருக்கக்கூடாது. சாடியாக வந்து இதாக இருக்கும் வந்து பெரிய கட்டியாக இருந்தால் சிக்கல் வந்து. இந்த மக்கள்கிட்ட அனுசரணைக்கிறாங்க. அடுப்பை நாங்கள் மாற்றிட்டோம்டா வீடியோ போட்டு நான் மாற்றிருக்கேன். ஸ்டீல் அடுப்பு மாற்றிருக்கு, அதால் பிரச்சனை இல்லை. ஹீட் ஆகினாலும் இன்னும் ஒரு சஜஷன் சொன்னவே அந்த சிலிண்டர் இடத்தையும் மாற்ற சொல்லி அதுவும் நாங்கள் கூடிய சீக்கிரம் மாற்றிடுவோம். கட்டாயம் மாற்றணும். ஹீட்டார் இடத்துக்கு கீழே இருக்குது, ஹீட்டார் இடத்துக்கு கீழே இருக்குது. மற்ற சிக்கல் சாடியா கொதிக்குதுங்கோ. திறந்துடுவா ரைட் ஓகே. திறந்துட்டு வழியா கண்டி விளையாட்டான். இப்போ அந்த சோந்து பிரியாணி அந்த தான் பேர் அவன் என்னண்டா அந்த பிரியாணி நாங்கள் வச்சு மூடி விட்டோம்டா. அவனோட கொஞ்சம் மூடி போட்டு பிறகு எப்படி விறங்கி இருந்தால் அந்த ஆவி அள்ளிட்டப்போ. ஓ அள்ளு மணக்காட்டில் அள்ளினா அது எனக்கு மாடு மாதிரி ஆட்டுக்கும் கொழுப்பு இருக்கோ. இங்கே இது அவிஞ்சிருக்குமா உங்க இல்லை அது தான் சாப்பிட்டு தான் கேட்டேன். கை சுடுமன்ற விட பிரண்டு எல்லாம் முழுக்க இல்லை நாசமாக போடும். அதெல்லாம் பிடிச்சோன்னு சொல்லாகும். உண்மையாக குன்றதில் பார்த்தேன். இது அனுபவம் இல்லாக்குண்டியா இப்படி அது ஓகே. எனது கைகள் இந்த அடுப்பு கண்ட்ரோல் சொல்லுகிற பிரச்சனையும் பெருசாக இல்லை. வெட்டத்தை கிடக்கிற வழியா கண்ணாடி கப்புக்கு கட்டத்தை கொடுத்து விட்டியலோக்கா அவியறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டா முடியலைன்னு சொல்கிறேன். இது பால் என்னதுக்கு? பால் எல்லாத்துக்கும் தேவை. இப்போ சொதுக்கி தேவை இல்லை அது ரஜிகரை விட்டியலா? இல்லை அது கொஞ்சம் அமைய. அப்போ அவிஞ்சு பத்த கிடக்கும் இன்னும் ஓட்டா மரவள்ளி கிழங்கு கூடணும். எந்த மரவள்ளி கிழங்கு? மரவள்ளி கிழங்கு என்ன முடியல உதுக்கோ உதுக்கு நெனி பால் ஒரு இறக்கி போட்டியல். இல்லை நான் அது இறக்கி மசிக்கிறாக்கா அடுப்பு திருப்பி வைக்கணுமா? அடுப்பு 2 மணி நேரம் இறக்கி வச்சு. ரைட் அப்படி வாரிய ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. திறக்காடம் பயமாகிறது. திறக்காமட்டே டக்குனு நாளைக்கு நடுக்குதாமன் கனடா திடீரெண்டு வந்தபடியாக நாங்கள் சமைச்ச செட் பண்ணி கொடுக்கோம். ஏன்னா இல்லாட்டி 1-2 கறியை கூட வச்சுக்கலாம் சாப்பிட்றப்ப. அது பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்குமே ஸ்பெஷல் தானே எங்கள் இதெல்லாம். இல்லை இதுவும் போட்டு இது நீங்கள் வேண்டி வந்தாரி அப்பா வேண்டிக்கு வந்தேன்னா அப்புறம் எனக்கு சொல்றீங்க பூசாணிக்கு வந்தாண்டு. இது நாங்கள் கொண்டு வந்தது. எது இது இத்தாலியில. அட இதை சொன்னீங்க எங்கே மற்றது இவர் நீங்கள் இதை சொன்னீங்களோ? அடையா இது நீங்கள் வேணும் தந்தையும் தானே. ஐயோ ரொட்டின்னு சொல்லலாம். ஓ ரொட்டி சுடலாம், எல்லாம் செய்யலாம். சப்பாத்தி அடிக்கலாம். செட்டாக இல்லை ரொட்டி பீச் ரொட்டி போட. இப்போ தான் அவிது போடவே எல்லாம் கறி ரெடி. ரெடியா? இறக்கி வைக்கணும். இப்போ அதை வச்சுட்டு இருக்கா சுடுவது. இது இறக்க சரியா? இப்போ கொஞ்சம் பத்தே இல்லையா சிக்கன்? அப்போ சரி எப்போ எடுத்துடும் ஆபத்துனானு உண்டியா? அப்புறம் பூசணிக்காய் வைப்போம். பிடிச்ச பூசணிக்காய் ஐஸ் கட்டியே காட்டுங்க பிள்ளை. ஐஸ் கட்டி எப்படி இருக்கு? காட்டு என்னது? சும்மா நல்லா தான் இருக்கு. வெறுமலுக்கு சும்மா சாப்பிட்றக்கு ஐஸ் கட்டி.
எங்க இந்த இருமி தான் சாப்பிட்றீங்க சும்மா ஐஸ் கட்டி? அதான் இருமலே அதுக்கு தான். அதுதான் நான் நினச்சிட்டு ஐஸ் கட்டி கரைக்கு போட்டு அடிக்கண்டு ஓண்டா அதான் காட்ட சொல்லி சொன்னேன். சரியே ரைட் ரெடி டவுன்லோட் சாரி பிறகு அது ஏன் துணி பிடிச்சி தூக்குறீங்க? இதை நான் துணி பிடிச்சேன் நோமலாக தூக்குறதான். அப்பா இதே சாரியா சூதுராப்பா இந்த டாஸா ராஜ்மோகன் ஐபிஎஸ் கோவத்தில் மண்டை வேலை இந்த கொண்டையை மறந்துட்டு சீச்சி ஆட்டுக்கங்க அப்பளம் பறிக்கிறது என்ன கத்தியா இதுக்கியா என்ன கத்தி வேணும்? தேசிக்கார கத்தியா? வேறு சின்ன இல்லை இது. இதா இது வளைவாக கிடக்கு. ஓகே என்ன பால் விட்டு போட்டு இப்போ திருப்பேன். இது அடுப்பை கொஞ்சம் நான் குறைச்சி விட்டுருக்கா குட்டி விடுறதா? கொதிச்சுட்டோம். ஓ உங்களோட விருப்பம் எதுவாக செய்து தயார் ரெடி. நான் ஒரு வில்லங்கமான ஆள் பார்த்தே விட்டுறேன் அவசரப்பட்டு. உண்மையாக தான் தெரியும் தானே இது சொல்லுங்க அவனை வில்லங்க ஆக்க போமாட்டேன். அதுக்காக சாப்பாடு சாமானா? சாப்பாடு சாமானோ நீங்கள் என்ன சொன்னீங்க? விருப்பம் எதுவோ அதை செய்ய தயாரான்னு சொன்னீங்க. அதானே இப்போ செய்து வந்துருக்கேன். சாப்பாடு தானே. சரி ஓ சரி சரி எது இருக்கும் என்ன சட்டின் என்ன கிளாஸ் சூடு. ஓ இப்போ பிக் பாஸ் மாதிரி வீட்டாங்க நாங்கள் அவரே கொஞ்ச நாள் வெளியில் போகிறேல. இப்போ நான் என்னென்னா இப்போ இனி வெளியில் போகிறதுக்கு முன்னே காலை சமையலை பழகிட்டு போகணுக்காண்டி இப்போ வீட்டே நிற்கிறேன். நான் பழகிட்டு போகமான்னு இப்போ ஒரு பழகிட்டீங்களா இல்லை? வரீங்களா ஓரளவு வேலை பிடிச்சிட்டு சுடுதண்ணி வைக்கிறதுலேருந்து தான் கோச ஆரம்பிக்குது. சுடுதண்ணி வைக்கிறதுலேருந்து பிள்ளையண்டிலேருந்து முழுக்க சுவிட்ச் போடுறது போட்டு காட்டு நடக்கண்டா நெப்பார் போட்டு சுவிட்சை போட்டு காட்டு நடக்கண்டக்கா ஏதாவது சுவிட்சை போட்டு காட்டு நடக்கண்டக்கா அண்ணா பாருங்க. பற்றி இதுக்கு யாரும் கூடாது இதுதான் கூட கோசில் அவங்கள என்ன சொல்லிட்டேன் நான். அதுக்காண்டி தான் நான் அந்த சுவிட்சை போட்டு காட்டுச்சனையே சொன்னது. டக்குன்னு கையை துடைச்சிட்டு போடுதோ அப்போ பிள்ளைன்னு. அப்போ நீங்கள் ஃபெயில், நீங்கள் ஃபெயில். சரியா? ஓகே ரைட். தேசி புளி என்னது விடு கறிக்க அண்ணா நீங்களும் சமைப்பீங்களோ? உண்மை டிகடிக்க சொன்ன வரேன் அவர் சின்ன வயசில் சமைச்சேன்னு சொன்னீங்க. தம்பி எப்படி தம்பி சமைப்பீங்களா இல்லை ஒன்லி டிரைவிங்கா? சமைப்பீங்க எப்படியும் இப்போ சமைச்சு காட்ட சொல்லி சொல்ல போகிறோம் இல்லை தான் போக மாட்டவனி. ஏன்னா கல்ல பொடியலும் கூட குணங்களண்டா. இப்போ விடுக ஒன்று ஒரு கறி காய்ச்சிருக்கு. அப்போ ஆளை நிப்பாட்டும் ரெண்டை சமைக்கிறதுக்கு போது அடுப்பில் என்ன வைக்கும் சொல்ல அந்த செய்வான் போல அடுப்பை போடணுமா? இது ஒன்று எடுத்து கொடுத்த சட்டை பிடிக்குன்னு சொல்லுவாங்க. எங்களை டேஸ்ட்டாக சொல்லத்தானே விடும். நம்ம எப்படியான ஒரு விரும்புகிறோம்ன்ட்டு இந்த அரைக்கைகள் முக்கா கைகள் அதெல்லாம் விருப்பம் இல்லை. பிள்ளைக்காவல இல்லையே அப்படின்னு அதுதானே இல்லை அப்படின்னு அப்படி பழகவும் இல்லை. அப்பா அப்படி பழக்கவும் இல்லை. என்ன 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 அவசரப்படாங்க நீங்கள். விதுவையும் அப்படித்தான். நீங்கள் அப்படி தான் பார்த்தீங்க. ஆள் ஒரு பெரிய செஃப் இல்லை அங்கே. யாரை சொல்கிறீங்க? அங்கட மாமா அவரும் தான். யாரு? தாமு தாமு போடுவோம் டைம் ஆச்சாவே. இது போடுவோம். அக்னிக்கு ஒரு ஆசை இருக்காமண்ண சாக முதல் கனடாவுக்கு வரணும்னு நிறைவேறும் நினைக்கிறீங்களோ நீங்கள்? கட்டாயம். நானுங்க
இத்தாலி போவோம், பிறகு வருவோம் கனடாக்கு. இது இல்லை, கனடாக்கு நாங்கள் எப்போ போக பிளான் இந்த வருஷம் ஸ்டார்டில் வர பிளான் இருந்தது. நார்மலாக எங்களுக்கு செஞ்சதான் சாப்பிடுவோம் அட்ஜஸ்ட் பண்ணி. அப்புறம் நீங்கள் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் நின்றாங்க, அப்புறம் அந்த மாதிரி எதிர்பார்க்கப்படா சொல்லிட்டேனா. அதை விட நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்தால் நான் இந்த கறி ஆப்ஷன் தான் கருவேப்பிலையோட முடிஞ்சு வச்சு சிரிச்சிங்களே. அளவா விடுங்க அது என்ன போம்போட சாப்பிட்றாங்க. அப்படியா? ஆ விடுங்க. ஏன் சொதி விட வேணான்றீங்க? தண்ணியாக போயிடும். அப்படியா? சரிங்க. நோமெல்லாம் சாப்பிட்டு சொல்லுங்க. அப்படிங்கண்ணா டேஸ்ட் நல்லா இருக்குமா? நான் கறி ஆப்ஷன் குறைவாக இருக்குது. ஆள் சிக்கல நானும் சாப்பிடுவோம். ரெண்டு ராசா போடுவார் கைகளி போட்டுவார். ஆறப்பா சாப்பாட்டுக்கு கை வைக்கிறேன் போனிக்குது. அநேகமாக வைஃபாக தான் இருக்கு நினைக்கிறேன். அந்த விட்டுட்டு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலையில் கோல் வரும் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா போண்டாண்ணா. ஓ ரெண்டு காணும். கத்தரிக்காயோ இல்லை அப்படியே சாப்பிடணும். என்ன கொலஸ்ட்ரால் கட் பண்ணு. கத்திரிக்காய் வெள்ளைக்கறி வைக்கிறேன், பொறிச்சு வைக்கக்கூடாது. ஓ கத்திரிக்காய் வெள்ளைக்கறி வைக்கிறது அம்மா சொல்கிற அடிக்கடி. ஆனால் இது கூடாது. டென்மார்க் அம்மா சொல்கிற அடிக்கடி கத்திரிக்காய் வெள்ளைக்கறி கட்டாயம் சாப்பிடும். கறி வந்து ஆட்டுக்கு கொலஸ்ட்ரால் கட் பண்ணு. அப்போ கத்திரிக்காய் வெள்ளைக்கறியை மினக்கடாமல் ஆட்டிறச்சிகளை போட்ட காய்ச்சினா என்ன ஒரேடியாக சேர்த்து கட் பண்ணி விட்டு வட்டி வட்டி போட்டு விட வேண்டியான். இல்லாட்டி அப்பா வாழைக்காயை கடிச்ச மாதிரி அதுதான் தனியாக கடிக்கோனியா? சும்மா வச்சுன்னு வாழைக்காய் கடிப்பேன். போடும் போடும் இல்லை பக்கம் தூரமில்லை தான் முடிய எடுப்பேன். தம்பி கொஞ்சம் கொடுப்பான் போட மெல்லிய ஓடியிருந்தானே. ஏன் ஆனால் உண்மையாக உங்களோட ஆள் வேறு ஆளும் பார்க்க அங்கே தேர்மா தான் கிடக்கும். உண்மையாக தான் டோரண்டோ விட அவள் கனடா லுக்கொண்டு கனடா டொரண்டோ லுக்கொண்டு அவன் அளவுக்கு சாப்பிடவோடு தனியாக போகிறது அமெரிக்காவுக்கு. குறப்பத்த அந்த ரோட்டுக்குள்ளே ஏற்றக்குள்ளே நிறுத்தோன்னா சரி. ஏன் யானை யானை நாங்கள் போகிற சாமத்தில் நான் யானை நிற்கிறது. குறப்பத்தான் ரோட்டு யானை குறை. நாங்கள் ஒருக்கா கண்டனா என்னண்ணா ஹரி என்ன சொல்லு உண்மையை சொல்லுங்க. நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு கூட தண்ணியை பம்பிட்டு கொடுங்க. கழுவி எடுக்க முறைப்ப மேலாக. ஆனால் சின்னங்கள் சாப்பிட்டா ஓகே. இந்த நாட்டில் கொட்டு சாப்பிட்டு டே குறைவே எப்படி என்ன இந்த ஒரு நாள் பேர் அஞ்சா பக்கமே பாய் வைக்கிறது இறஞ்சி அப்படின்னா மண்ணால் தண்ணி வலியும். மண்டையால் வேர்வை வலிக்கும். மண்டையால் வேர்வை மற்ற மூக்கால சொல்ல தேராது. அது போல அது போல அதான் அந்த ஒழுங்கான உரைப்பு. ஓ அப்போ எல்லா தலையெல்லாம் வலியுமே. பக்கப்படா கேளையா என்ன பக்கமேன் நம்ம வீடு மேனேஜ் சாப்பிடுறது பிரச்சனை. ஃபோட்டோவில் எடுத்து என்ன இன்ஸ்டாவில் போடுவீங்களோ ஸ்டேட்டஸில் போடுவீங்களோ ஃபோட்டோ எடுத்து அழகா போடுவீங்களோ ஏக்கா போடாச்சிக்க
அவர் இப்படித்தான் அவர் ஆக்களை கவனிச்சு போட்டு தான் சாப்பிடுவார். சமைச்சு இல்லை இதில் எல்லாம் சாப்பிட்டா ஓகே. முதல் நாக்கி வச்சு நான் சாகாம இருந்தால் தான் பிறகு சாப்பிட்றேன்னு நிறைய. இது உப்பா குறையப்பட்டுன்னு சொல்றீங்களா? ஓ ஓகே ஒரு கவிதாஸ் பழக்கம் இருக்கு. அவன் நெருப்பு மிஞ்சவன்ட உரைப்ப கேட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவனுக்கு தூசு. போர் பண்ண மாட்டாங்க. சோறு மட்டும் போட்டா காணுமா அந்த பானை பக்கம் மட்டும் விடுங்குவாள். தம்பி கொஞ்சம் சாப்பிட்றா, கொஞ்சம் போடுறா, கொஞ்சம் கொஞ்சம் சோறு ரொட்டு போகிறா. ம் அவனை அளவா போடுவான் சாப்பிட. அது நல்லது, அது நல்ல அளவா போட்டு செகண்ட் பிளேட் எடுக்க நல்லது. அது அவாவுக்கு தான் இங்கிலீஷ் குறைவார் கொஞ்சம் பரவாயில்ல. நன்றி, தேங்க்யூ எல்லாம் நோமலாக தெரியும் ஆளுக்கு. ஓ தேங்க்யூ, வெல்கம், கம் கோ. நான் இப்படி கேட்க மாமாவுக்கு சொல்ல நினைப்பாங்க அப்புறம் என்ன வீடியோ என்னண்டு ஸ்பானிஷ்கார வேர்டு மித்தாலிக்கார வேர்டு கிட்டத்தட்ட கொமஸ்தா என்ன கொமஸ் தூய் என்ன சரி ஸ்பானிஷ். ஓ அது அதே இது இல்லை ஸ்பானிஷில் என்ன கிராசியஸ் சொல்லுவாங்க. செய்யுமணியான தூக்கு மாவு செய்யுமா அது இதுக்கு அந்த இதில் லத்தின்